வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.டி. சதீசன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், PV சிந்து முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய ஸ்திரத்தன்மையின் மையமாக அமைதியும் பாதுகாப்பும் திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் 2 நாள் பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் இன்று தலைமை உரையாற்றிய அமைச்சர், பேச்சுவார்த்தைகளும் தூதரக நடவடிக்கைகளுமே மேற்காசிய நெருக்கடிக்கான தீர்வாக அமையும் என்று குறிப்பிட்டார். உலகளாவிய தேக்க நிலையின் போது பேச்சுவார்த்தைகள் நீடித்த வளர்ச்சியை முன்னிறுத்துவதோடு சமத்துவம் மற்றும் பல்வேறு பொறுப்புகளையும் பறைசாற்றுவதாக எடுத்துரைத்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உலகளாவிய வரைபடத்தை மறுவடிவமைப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர், சிறப்பான ஆட்சி முறை மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியால் இதனை முன்னெடுத்து செல்ல முடியும் என்றும் கூறினார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை அனைத்து நாடுகளும் விரும்புவதாகவும் அவர் கூறினார். இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரிக்ஸ் நாடுகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர், இருதரப்பு மற்றும் பல்துறை அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் பிரிக்ஸ் நாடுகள் இணைந்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியை பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் புதுதில்லியில் இன்று பிற்பகல் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக நாளை புறப்படுகிறார். முதல் கட்டமாக அபுதாபியில் ஐக்கிய அரபு அமீரக தலைவர் ஷேக் முகமது பின் சயதுடன் நாளை இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பாட்டு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். ராணுவ ஒத்துழைப்பு நிலைப்பாடு குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் முக்கியமாக இடம்பெறும் என தெரிகிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை 140 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் நிகழ்வில் இன்று உரையாற்றிய அமைச்சர், கடந்த 20 ஆண்டுகளாக பேரிடர் மீட்பு படையினரின் செயல்பாடுகள் பெருமிதத்திற்குரியதாக உள்ளது என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். பேரிடர் மீட்பு படையினருக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வின் மூலம் அவர்களது அர்ப்பணிப்பு மிகு அளப்பரிய சேவையை நாடு போற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 2,20,000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் வழங்கியுள்ளதாக கூறிய அவர், பேரிடர் மீட்பு கட்டமைப்பு தளத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை இந்தியா பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். பேரிடர் உள்கட்டமைப்பு மீட்பு நடவடிக்கைகளில் 48 நாடுகள் ஒருங்கிணைந்து இந்தியாவுடன் செயலாற்றுவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின் வெற்றி மூலம் இந்தியாவின் ஆயுதம் மற்றும் ராணுவ திறனை உலக நாடுகள் அறிந்து கொண்டதாக மத்திய பாதுகாப்பு இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர், நவீன இந்தியா தேசத்தின் நலனை பாதுகாத்து வருவதாக எடுத்துரைத்தார். சைபர் மற்றும் வான் சார்ந்த அச்சுறுத்தல்களை திறனுடன் நம் நாடு எதிர்கொள்வதாக எடுத்துரைத்த அவர், இது நம் கலாச்சார ஆற்றலோடு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தையும் சுயசார்பு பாரத திறனையும் பறைசாற்றுவதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.டி. சதீசனை நியமித்து காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரள மாநிலத்தில் 102 இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 10 ஆண்டுகளுக்கு பின்னர் அங்கு ஆட்சி அமைப்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாட்டில் மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். முன்னதாக தமிழக அரசின் நிதிநிலை குறித்து முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முன்னெடுத்து செல்வது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணாக்கருக்கு மாநில அரசின் ஊக்கத்தொகையான 1000 ரூபாய் இன்று வரவு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் தனித்தனியாக பேரவைத் தலைவரை இன்று சந்தித்து தத்தம் பிரிவு சார்பில் கட்சி கொறடா மற்றும் துணைத் தலைவரை
தேர்ந்தெடுப்பது குறித்து கேட்டுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை செயலருடன் பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். இதனிடையே திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அணி ஆளுநரை சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு தாம் பொறுப்பேற்றுக் கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் இன்று அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியான கருத்து கேட்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான கள ஆய்வுக்குழு அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் 4310 ரகங்களில் 33,000 பலவண்ண ரோஜா செடிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். 21வது ரோஜா கண்காட்சி இன்று உதகை ரோஜா பூங்காவில் துவங்கியது. 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சொர்க்கம் என்ற கருப்பொருளில் பல்வேறு பறவை இனங்களின் பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 60,000 ரோஜாக்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஜோடி அன்னப்பறவைகள் காண்போர் நெஞ்சை கவரும் விதத்தில் உள்ளது. அதேபோல் கழுகு, இருவாச்சி, புல்புல், தூக்குநாங்குருவி, தேன் சிட்டு, மலபார் இருவாச்சி, நீலகிரி லாஃபிங் த்ரஷ் உள்ளிட்ட 16 வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் ரோஜா கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறுகிறது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன். கொடைக்கானலில் மலர் கண்காட்சி விரைவில் தொடங்க உள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் கூறுகிறார். டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்ல காவல்துறையும் சரி, வனத்துறையும் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள், குறிப்பா நெடுஞ்சாலைத்துறை, எல்லாரையும் எந்த அளவுக்கு சைடு இருக்கக்கூடிய பாதையில விரிவு எப்படி படுத்தலாம், நெரிசல் இல்லாம எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளை வசதிகளை பாக்குறதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும்னு பார்த்திருக்கோம். சுற்றுலா பயணிகள் தங்கும் இடங்கள்லயும் சரி, உணவு விடுதிகள்லயும் சரி, தரமான உணவும் சரியான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறத உணவு பாதுகாப்பு துறைக்கு அறிவுறுத்தி இருக்கோம். இது மாதிரி பல்வேறு ஏற்பாடுகள் தமிழக அரசினுடைய உத்தரவின்படி ஆலோசனை கூட்டத்தில் எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வழங்கி இருக்கோம். 2-3 நாட்கள்ல அந்த பணிகள் எல்லாமே முடிச்சிட்டு உறுதி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை பகுதியில் வர்ண ஓவியங்களை பக்தர்கள் கண்டு ரசித்து வருவதாக எமது தூத்துக்குடி செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பெருந்திட்ட வளாகப் பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன. கோவில் வளாகத்தில் உள்ள வள்ளி குகை புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. கோவில் பின்புற வாசலில் இருந்து வள்ளி குகைக்கு செல்லும் பாதையில் உள்ள சுவரில் புதிதாக வர்ண ஓவியங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஓவியங்கள் முருகன், வள்ளி, தெய்வானையின் வரலாற்றை பக்தர்களுக்கு உணர்த்தும் வண்ணம் உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெப்ப அலையிலிருந்து வேளாண் மற்றும் தோட்ட பயிர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 105 பள்ளிகளின் 480 வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா நேரில் ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உழவர் அட்டை மூலம் மானியங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை விவசாயிகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ரங்கா ரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்தனர். முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த கிளிமாலை வஸ்திரங்களை நம்பெருமாள் அணிந்து அதிகாலை மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட சித்திரை தேரில் எழுந்தருளினார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு லக்ஷ்யா சென், PV சிந்து முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது முதலிடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் 2வது இடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் இன்று புதுடெல்லியில் ஆலோசனை மேற்கொள்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு VD சதீஷன் பதவியேற்க உள்ளார். மே மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடி வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உதகையில் 21வது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு இந்தியாவின் லக்ஷ்யா சென், PV சிந்து முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.